வணக்கம், வெல்கம் டு நாச்சியா ஜாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பர் கலரில் 3 லேயர்ஸ்க்கு வந்து சரி கொடுத்துருக்கேன். அப்புறம் காப்பரில் 4 mm பீட் சுகர் பீடு வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறமா கோல்டு கலரில் வந்து ஸ்டோன் செயின் எடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எதையுமே நான் ஸ்டிக் பண்ணல, ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன். 5 mm டல் கோல்டு கலர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 5 mmக்கு கீழே என்ன லேயர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதவே அப்படியே ரிவர்ஸில் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதாவது காப்பர் கலர் சுகர் பீட், காப்பர் 4 mm பீட், அப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அதவே திரும்ப வந்து ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒரு லேயராக என்ன கொடுத்துருக்கோமோ அதவே 2 லேயராக திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த 2 லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். 3 லேயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்டரோட சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் அதோட லுக். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 mm கிளிப் ஸ்டோன் கோல்டு கலர் எடுத்து ரேண்டமாக அங்கங்கே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து எப்போவுமே நம்மளால் ஸ்டிக் பண்ண தான் முடியும். அதில் ஹோல்ஸ் எதுவும் இருக்காது, அதனால் வந்து அதை ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ அந்த 4 mm பீடை சுற்றி என்ன பண்ணுறோன்னா, ஒரு காப்பர் கலரில் 4 mm பீடு, ஒரு சுகர் பீடை ஹேங்கிங் மெத்தடில் அதை அந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். இதே மாதிரி அங்கே நம்ம ஒட்டியிருக்க அந்த ரேண்டமாக ஒட்டியிருக்க எல்லா ஸ்டோன்ஸுக்குமேவும் 4 mm பீட் சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக ஹேங்கிங் மெத்தடில் குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.